வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லியை நம்பி வெண்பா வந்து இங்கேயே காஸ்ட்யூமை வச்சுட்டு போயிட்டால. அதனால் ஸ்கூலில் வந்து கேட்குறாங்க, எங்கம்மா உன் காஸ்ட்யூம் எங்கம்மா, பாரதியார் வேடம் தானே போடுறேன்னு சொன்னேன், எங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் அவளை கேட்குற. மல்லியம்மா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க மிஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு அவள் நம்பி உக்காந்துட்ருக்கா. ஆனால் ஒரு பக்கம் எங்கள் மல்லி பார்த்திங்கன்னா என்ன நினச்சிட்ருக்கா, இதை இப்படியெல்லாம் பண்ணாதான் வெண்பா வந்து நம்மளை வெறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக வீட்லேயே உட்காந்துருக்கா. காஸ்ட்யூம் எடுத்துகிட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே வந்து வெண்பாவை என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பாட்டாவது படிச்சியே, பாட்டாவது பாடு, நீ எப்படி பாடுறன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட சொல்கிறாங்க அவளோட மிஸ். அவள் எழுந்து போய் நின்று பாட்டும் பாடுறான். ஆனால் சரியாக பாடலை அவள், மல்லியம்மா இல்லாததுனால. மல்லியம்மா இருந்ததுதான் நல்லா பாடியிருப்பா அப்படின்னு வந்து மீனுக்கிட்ட சொல்கிறான். மீனு வந்து வெண்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லையா. மீனு வந்து என்ன சொல்கிறேன்னா, அன்றைக்கும் அப்படி தான் மல்லியம்மா வருவாங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு இருந்தேன், ஆனால் மல்லியம்மா வரவே இல்லை, எனக்கு ஐஸ்கிரீமே வாங்கி தரவே இல்லை. இப்போயும் மல்லியம்மா வருவாங்கன்னு சொல்கிற. கண்டிப்பாக பாரு, உன் மல்லியம்மா வரமாட்டாங்க, உன் மல்லியம்மா உன்னை எப்பயுமே ஏமாற்றிட்டு மட்டும்தான் இருக்காங்க, உனக்கு தான் இது புரியவே மாட்டேங்குது, நீ தான் எப்போ பார்த்தாலும் மல்லியம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு மீனு வந்து சொல்லவும் வெண்பாவுக்கு கோவம் வந்துடுது. என் மல்லியம்மாவை பற்றி நீ இப்படியெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறா. உடனே அங்கே வந்து எல்லாரும் வெண்பாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு நீ காம்படிஷன்லேயே கிடையாது அப்படின்னு அவங்க மிஸ்ஸும் சொல்லிடுறாங்க. ஒரே சேடாக வந்து ஸ்கூலுக்கு வெளியே வந்து உக்காந்துருக்கா. அதுக்கப்புறம் விஜய் வராரு. விஜயை பார்த்தோன்னே டாடா அப்படின்னு சொல்கிறா. உடனே வெண்பா வந்து அழுந்துக்கிட்டே இருக்கா. ஏன் வெண்பா அழுற அப்படின்னு கேட்டதுக்கு வெண்பா எதுவுமே சொல்லாத சைலண்ட்டாகவே இருக்கா. அதுக்கு வந்து மீனு தான் சொல்லுறா அவங்க அப்பா கிட்ட, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தான் மல்லியம்மா காஸ்ட்யூம் எடுத்துகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டே வரல, அதனால ரொம்ப கோவம் வந்தது வெண்பாவுக்கு. அதுவும் இல்லாத ஸ்கூலில் நிறைய அசிங்கப்படுத்திடுறாங்க. அசிங்கப்படுத்துறதும் இல்லாமல் மிஸ்ஸும் பிடிச்சி நிறைய திட்டிடுறாங்க. அதனால தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கா அங்கிள் அப்படின்னு மீன் வந்து விஜய்கிட்ட சொல்லிடுறா. விஜய் சரி வா நம்ம போய் மல்லியை போய் வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறான். அப்போக்கும் வெண்பா வந்து நார்மல் ஆகவே இல்லை, அழுந்துக்கிட்டே ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் மல்லி என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, எப்படியும் பாட்டு நல்லா படிச்சிருப்பா, காஸ்ட்யூம் தான் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், பாட்டு எப்படியும் செலக்ட் ஆகிட்டுருப்பா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கா. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவள் மல்லிக்கிட்ட பேசவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எனக்கு மல்லியம்மா வேணவே வேணாம் டாடா, நீயும் நானும் மட்டும் எனக்கு போதும், வேறு யாருமே எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து வெண்பா வந்து சொல்லிடுறா. வெண்பா சொன்னோன்னே மல்லிக்கு ஒரு ஷாக்கிங் ஆகிடுது. நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எதிர்பார்த்துட்டு வந்து நடந்துடுது. மல்லியை எப்படியோ வெறுக்க ஆரம்பிச்சிட்றான்னு சொல்லிட்டு உடனே விஜய்க்கு ஒரு அளவுக்கு சந்தோஷமாகுது. எப்படியோ மல்லியை வீட்டை விட்டு அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னையோட அவளுக்கு கான்ட்ராக்ட் முடியுது. அதனால் வெண்பா வந்து ரொம்ப கஷ்டத்தில் மல்லியம்மனை எப்போ பார்த்தாலும் ஏமாற்றிட்டே இருக்காங்க, எனக்கு மல்லியம்மா வேண்டவே வேணாம், நீ நானும் மட்டும் போதுண்டாடா அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் உடனே வீடியோ அப்டேட் ஆகணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.